ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சஞ்சய் பிரியா லவ் டாக்கீஸ். எனக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இன்னும் ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருக்கோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாம் நான் அழகாக தான் இருப்பேன். ஆல்ரெடி நான் ரெடி ஆன மாதிரி தான் இருப்பேன். இப்போ வந்து நாங்கள் ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம், அதுக்காக ரெடியாக போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எப்படி ரெடி ஆகணும்னு பார்க்கலாமா? ஓகேவா? இப்படிக்கிற மூஞ்சி இப்படி மாற போகுது மட்டும். நான் பவுடர் கூட அடிக்க மாட்டேன், பொட்டுலாம் வைக்காததால் அப்படி இருக்கு. இப்போ பொட்டுலாம் வச்சுட்டு பார்க்கலாம் நான் எப்படி ரெடி ஆகிறேன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோதான். நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படியே உட்காந்து அப்படியே இதே இடத்துல மறுபடியும் நான் ரெடி அவ்வளோதான். ஐ எம் ரெடி. ரெடியா? அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரெடி ஆகலாம். ஓகே, அவங்க எப்படி ரெடி ஆகிறாங்க நீங்களே பாருங்க. நானே மேக்கப் கிட் எடுக்க போறீங்க. எப்பயுமே நான் தலை வாரிட்டு தான் வந்து மூஞ்சிக்கு மேக்கப் போடுவேன். இப்போ வந்து தலை வாரிட்டு வந்து காமிக்கிறேன். ஐயோ, தலை வாரிட்டு வந்துட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். எப்பயுமே போடுற ஹேர் ஸ்டைல் தான் இது. அதை போட்டு ஷாம்பு வச்சுட்டு வந்தேன், மூஞ்சி கழிட்டு வந்தேன், குளிச்சுட்டு வந்தேன். சொல்லு. எப்பயுமே வைக்கிற ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருக்கேன். அப்புறம் பொட்டு பிங்க் கலரில் வந்து பொட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுதான் வந்து காஜல், அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக கிடையாது, நார்மல் லிப்ஸ்டிக். ஏன்னா வீட்டில் தான் இருக்க போகிறோம், ஷார்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சமைக்க போகிறாங்க. ரெடி ஆகிடுச்சு. சமைச்செல்லாம் முடிச்சிட்டேன், பொய் சொல்கிறேன். சமைச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குங்குமம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குங்குமம் வச்சுக்கலாம். வேறு பவுடர்லாம் நான் அடிக்க மாட்டேன். கல்யாணமாகி 1 வருஷம் வச்சேன், அதுக்கப்புறம் இவங்களே வச்சுக்கினாங்க. சரி, உன் ஆசை ஏன் கேட்கணும், நீயே வச்சு கை அழுக்காயிடும், கரையாயிடும். வெயிட். வெற்றி திலகம். ஐயோ, ஓகே. வீடியோ விட்டு வெளில போயிட்டாங்களா? வச்சு நான் வெளில போயிட்டேன். நான் வீடியோ இல்லையா? என் தலை தான் வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ பென்சில். எனக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு வரலையே. பாரு, கொஞ்சம் இப்படி தள்ளுறியா? ஐயோ, சேக்காதே. இது வந்து எங்கள் பீரோ. நான் அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிப்பேன் ஆக்சுவலாக. பின்ன அது ஊரா மட்டும் பீரோவாது. உங்கள் பீரோ அதில் தான் நீங்கள் இது பண்ண பீரோ. எங்கள் பீரோ இன்னும் என் ட்ரெஸ் எல்லாம் எந்த குப்பையில் இருக்குதுன்னு தெரியல. இது வந்து ஐப்ரோ பென்சில். தேவையா? ஏன்னா நல்ல மேக்கப் போடுறவங்களாம் பார்த்து கேவலமாக நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக கேவலமாக நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணு. இது வந்து மஸ்காரா தெரியும்ல. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னால் வாங்கின மஸ்காரா இல்லை. மஸ்காரா போட்டு மயக்கிறியே. இது என்னவா யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே வந்து நான் வந்து ஐப்ரோ பண்ணதே கிடையாது, அதனால் இதை வச்சு யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிப்பேன். ஐப்ரோ நானும் ஐப்ரோ பண்ணணும், முடி வந்துச்சு, கூடு வந்துச்சு. இது வந்து பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக், நார்மல் லிப்ஸ்டிக் தான். அது ப்ரௌன் ஷேடு. ப்ரௌன் ஷேடு. நீ முதலெல்லாம் பார்த்தியா வைக்காமலே சூப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கேட்கணும்னு எனக்கு தலை எழுத்து. நீ போட்ட அந்த கலர் தாங்க, நான் போடாமல் அதே கலர் தாங்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லு. நீ தான் வாங்கி கொடுத்த. மேரேஜுக்கு முன்னாலே வாங்கி கொடுத்தது. எப்போ வாங்கணும் ஞாபகம் இருக்கா? சத்தியமாக நான் வரல. இவன் தான் வாங்கி கொடுத்தான். ஒரு 2.5 years ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கும். 3rd year காலேஜ் 3rd year படிக்கும்போது வாங்கி கொடுத்தேன். எக்ஸ்பீரியெல்லாம் எப்படி ஆகும்? இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஷேடு இந்த ப்ரௌன் ஷேடு தான். அப்போ மீதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கிறேன்? குப்பையில் போட்டுடலாம்ல. மூஞ்சியில் தடவத்துக்கு தான். எதுனா டாஸ்க் இருந்தால் சொல்லுங்கள், என் மூஞ்சிக்கு மேக்கப் போடுற மாதிரி. ஆல்ரெடி போட்டாச்சு, இது அப்புறம் எதுவும் போட வேண்டியதில்லை.
பாருங்கள், இதுதான் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் மூஞ்சி கழிட்டு வந்து அவ்வளோதான் ரெடி ஆகிட்டேன். அங்கங்கே எல்லாரும் எல்லாரும் என்னது என்னென்ன போடுவாங்க, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், நான் சொல்லுவேன், ஃபவுண்டேஷன், நான் அதான் சொல்லுவேன், அதெல்லாம் போடுறாங்க. எங்கள் தலைவன் மன்சூர் அலிகான் சார் மாதிரி எதுக்கு கேஸ் வாங்கணும். காஜல் இது வந்து வாட்டர் ப்ரூஃப். நான் வாட்டர் ப்ரூஃபே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அழிச்சா போயிடணும் அந்த மாதிரி தான் போடுவேன். அதான் நான் எனக்கு இதுவே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதிலே வந்து ஐலைனரும் போட்டுக்கலாம், காஜலும் போட்டுக்கலாம். இப்போ தான் நீ பார்க்குற ஃபஸ்ட் டைம் இதில் பார்த்துருக்கான். நான் ஆட்டி விட்டேன் என்ன ஆகும் போட்டுருந்தேன் சார். ஒன்றும் ஆகாது, ஒன்று அடித்து சாவடிச்சுப்பேன். கண்ணு தான் போகும். அம்மா நான் ரெடி ஆவறியா? டைம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இவன் கண்ணு கொஞ்சம் அழகாக இருக்குமா, கொஞ்சம் குண்டா, அதில் வந்து ஐலைனர் போகணுன்னு எனக்கு ஆசை. நெயில் பாலிஷ்லாம் வச்சு விட்டேன், கம்மி எங்கடா போச்சா? போயிடுச்சு. நெயில் பாலிஷ்லாம் வந்து வச்சு விட்டேன். இந்த விரலால இந்த ஒரு விரல்ல ஏதோ கஷ்டப்பட்டு அதுவே சண்டை போட்டு வச்சேன், சரியான கடுப்பாயிடுச்சு. மறுபடியும் அது அழிஞ்ச பிறகு வைக்கலான்ட்டு வாய வச்சிருவேன். இந்த டைம் வாய வச்சிருவேன். நம்ம நிஜமா என் கண்ணு அழகா இருக்கு. நான் எப்பயுமே சொல்றது தானே. அப்படியா? வெக்கமாக ஓகேவா? அவ்வளோதான், பசிக்குதே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே இல்லை. பொட்டு வெளியே போனால் சந்தனம், விபூதி, அது எல்லாமே நான் பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக. அது ஸ்கூல் டைம்லேருந்தே அப்படியே வந்துடுச்சு, யாருக்குமே தெரியாது, சீக்ரெட் இவனுக்குலாம் தெரியும். எதுக்குடா நான் குங்குமம் சந்தனம்லாம் வைக்கிறேன்? எப்படி என் வாயில் சொல்லுவேன்? சொல்லுவோம், வாயில் தான் சொல்லணும். சொட்டை அதான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு மேக்கப். கரெக்டாக வந்து எத்தனை ஒரு 4 மினிட்ஸில் முடிச்சிட்டேனா? இப்போ இது அப்படியே ஃபில்ட்ரு போட்டால் அழகாயிடும், வெள்ளையாயிடும். இது வந்து ஃபில்டர்லாம் இல்லை, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுக்கும்போது ஃபில்டர் வரும். கை நீட்டு வீடியோவில் பார்க்கும்போது மட்டும் என் கை கருப்பாக இருக்குது, இதில் மட்டும் கரெக்டாக சேம் கலர் லைட். அவ்வளோதான், போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து இன்னொன்று போட போகிறோம். இப்போ வந்து நம்ம வளையல் இது ஃபுல்லாண்டு தான் இருக்குது. வளையல் போடணுமா? கம்பல் போடணுமா? கம்பல் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கம்பலும் செயினும் போடணும். அது எப்படி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடுறோன்னு இப்போ பார்ப்பீங்க. உனக்கு வாங்கி கொடுத்த கம்பல்னா கம்பல் கடையே வைக்கணும். அப்படியா? ஆமாம். இதில் தான் என்னுடைய கம்பல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய கம்பல்லாம் வேறு பாக்ஸில் வச்சுருக்கேன். இதில் வந்து எந்த கம்பல் போட்டுக்கலாம்? பிளாக். ஓகே, இது வந்து எங்கன்னா இது எப்போ வாங்கி தந்தானா? இப்போ தான் ரீசெண்டாக, இப்போ லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்த கம்பல் இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இவர் செலெக்ஷன். இது வாங்கும்போது பிடிக்கவே இல்லை, என்னடா இவ்வளோ கேவலமாக வாங்குறான்ட்டு. சரி வாங்கி கொடுக்குறானே அப்படின்னு நானும் ஓகே வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா இதுதான் நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து எங்கள் திருவிழா வந்துச்சு. என்ன திருவிழா? தீபத்து அப்போ கடை போட்டிருந்தாங்க எங்கெல்லாம், திரும்ப வந்துட்டேன், அங்கே வந்து வாங்கி கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், கம்பல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு வாங்க. ஓகே, much later. நீ ரெடி ஆகல? ஐ எம் ரெடி. ஓகே, இது முடிச்சிருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டையை மறைச்சிடலாம். எதுக்கு இதெல்லாம்? அனவல் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வரும் பாருங்க. இப்போ ஓகேவா? நோலின்ஸோட பொண்ணு இவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கவரிங் செயின்.
நான் கோல்டு செயின் நான் சொன்னேன் நான் அதெல்லாம் போட மாட்டாங்க. கோல்டு கம்பல் போட மாட்டாங்க, கோல்டு செயின் போட மாட்டாங்க. வாங்கி கொடுத்தா தூங்கினே தான் இருக்கும். அது எதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அதெல்லாம் போட முடியும். அப்போனா மைத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டால் அதெல்லாம் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலராக எல்லா கலருமே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் எல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான டாலர் இருக்கும். ஒரே செயின் தான், தெரியுதா? தெரியல. இது வந்து லாஸ்ட்டாக க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டால் அதுக்கு வந்து க்ரீன் கலர் செயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர்? கருப்பு கலர் தான் இருக்குது. பிளாக் கலர் போடுவோம். பிளாக்லேயே 2 பிளாக் இருக்குது. ரொம்ப யூஸ் பண்ணுறது பிளாக் தானே யூஸ் பண்ணுவோம். பிளாக்லேயே வந்து பிளைன் பிளாக்கும் இருக்குது, அதில் வந்து கிளிட்டர் இருக்க மாதிரியும் இருக்குது. பிளாக்கில் 2 இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து பிளைன் போட்டுப்போம். அந்த கவர்லேயே வச்சாதான் வந்து அது பத்திரமா இருக்கும். இதுக்கு வந்து செயின் கூட எத்தனை கொடுத்தாங்கன்னா 5 கொடுத்தாங்க. நம்ம எதனா பிஞ்சிடுச்சு தொலைச்சிட்டோம், இதுக்கு கொஞ்சம் எதனா பிஞ்சிடுச்சு தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒர்த்து தான். இந்த மாதிரி அவுக்கும் போது கட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டாக மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பத்திரமா வச்சிங்கன்னா தான். இந்த கம்பல்லாம் வந்து நான் பல வருஷமாக சேர்த்த கம்பல். அதனால் வந்து பல வருஷமாவா? ஆமாம், பொய் சொல்கிறா. இப்போ தான் ரீசெண்டாக சேர்த்துனுங்கிறான். பொய்யே. என்ன பண்ணா போடும். ஏய், அதை கூடமா நான் போடணும். நான் இதுக்கு தான் தலையெழுத்து பழகுது. ஒன்று தாலி கட்ட சொல்ல. நான் தான் ஜோ. இவங்க பேர் என்னன்னு தெரியல. ஆமாம், ஜோ. அப்போ நானும் அந்த படத்தில் ஜோ சுச்சியான்னு தெரியலையே. அது மாதிரி நானும் செத்து போயிடுவேன்னு சொல்கிறியா? பாரு போய் பாரு. கரெக்டாக டாலர் பார்த்து போடும். தாலி கட்டுறாரு என்ன? சத்தியமாக தெரியல, முடியுமா இருக்குது. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆகியாச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய கெட் ரெடி வித் மீ. நீ அவ்வளோதானே? நான் இப்படி தான். ஐ எம் ரியல். ஓகே, ஐயோ முடி வந்துச்சு. இதே மாதிரி வேறு வீடியோ எடுக்கும் போது கெட் ரெடி வித் மீ போடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் வந்து வேர்க்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா சவுண்டு கேட்காது, அதனால். ஓகே, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.